இப்ப நம்ம பசுமை பூமியில ரூபி ரெட்டுன்னு சொல்லிட்டு செவ்வாழை இங்க பாருங்க 25 to 30 கிலோ கூட தார் வரும். நம்ம தென்னைக்குள்ள வரப்புல தென்னங்கன்னு நடும் போதே இல்ல காய்க்கிற தென்னை மரத்துடைய வரப்புல இந்த ரூபி ரெட்டை நம்ம நடுறோம். பார்க்க தனியா நம்ம நட முடியாது. 2 குழி எடுத்து மேன்மண்ணை போட்டு சஞ்சீவ் குர்லா பூம்பும் பூஸ்டர் மண்ணின் வைரம் எண்ணெய் எடுக்காத வேப்ப முன்னாக்கு இத மாதிரி எல்லாம் போட்டுட்டு பக்கத்துல நம்ம நாட்டு பாக்கு வேணும்னு சொன்னா, ஏன்னா இந்த தனியா பாக்கு நடவு செய்யறவங்க கண்டிப்பாக தென்னை வாழைக்குள்ளதான் பாக்கு போடணும். வாழையை போட்டு ஒரு 2 மாதத்துக்கு பிறகு பக்கத்துல ஒரு பாக்கையை நடுறோம். இது அடவு நடைமுறையில குவியல் முறையில வேணும்னு சொன்னா ஒரு 12 அடிக்கு 1 பாக்கு நடுறவங்க ஒரு குழிக்குள்ள 2 பாக்கும் வைக்கலாம். அடவு நடைமுறையில இங்க பாருங்க பாக்கு 2 பாக்கு வைக்கிறோம். ஒரு குழிக்குள்ள வாழையிலிருந்து ஒரு அடி தள்ளி இங்கிட்டு ஒரு பாக்கு இங்கிட்டு ஒரு தெற்கு வடக்குல 2 பாக்கு வைக்கிறோம். ஒரு அடி இடைவெளியில. அதுக்கப்புறம் நம்ம உயிர் தண்ணி கொடுக்கிறோம்.